நேயர்களுக்கு வணக்கம். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபீல்டுக்குள்ள போறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது ஸ்போர்ட்ஸ்ல ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ராஜஸ்தான் ஆடின லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம், சூரியவன்சி ஆடின ஆட்டத்தை. அவரு இன்னைக்கு மும்பைக்கு எதிராக களமிறங்க போறார். மும்பை விசஸ் ஆர்ஆர் மேட்சை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன் இந்த மேட்சை. ஏன்னா இதே ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சி அவங்க பெட்டர் போலிங் அகேன்ஸ்ட் விளையாடுறாங்களான்னு பார்க்கணும். பும்ரா, போல்ட்டு, சாண்ட்னர்ஸ், போல்ட்டு இந்த போலிங்கோட விளையாடுறாரு பார்க்கணும். அது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த மேட்சும் அடிச்சாருனாக்க அவர் பெரிய பிளேயர் தான். டெண்டுல்கருக்குள்ள அவரை கொண்டாட வேண்டியதான். அங்கிருந்து வரேன். ஜெய்ப்பூர்ல 6 4 அடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான ஒன்று அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஸ்மார்ட் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெய்ப்பூர் ஸ்டேடியத்துல, அந்த பிச்சில் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு இடத்துல சூரியவன்சி எல்லாரையும் போட்டு விழுன்னு விழுக்கிறாரு. வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் மும்பையில் இருக்காங்க. இன்னைக்கு பேட்டில் கரெக்ட். இவங்கள ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மும்பை எப்பவுமே ஸ்ட்ராட்டஜியில் வெரி குட். ஆமா ஆமா. ஏன்னா அவங்க கோச்சு, பிளேயர்ஸு, சீனியர் மெம்பர்ஸ் எல்லாருமே நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க. இப்போ சிஎஸ்கே மாதிரி கோச்சு சிஎஸ்கேல ஒன்றுமே கிடையாது. தோனி என்ன நினைக்கிறாரோ அதுதான். அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் பயங்கர இன்புட் நிறையா இருக்கும். எக்கச்சக்கமாக பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி அவங்க ஒரு இது கொண்டு வருவாங்க. இத்தனை நேரம் சூரியவம்சி எப்படி விளாடணும்னு அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிருப்பாங்க. எல்லா பேட்ஸ்மேன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் எல்லா பவுலருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி போடணும்ட்டு. ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அதனால இங்கே மும்பை எதுக்கு அவர் அடிச்சாருன்னா பெரிய பிளேயர், ரியலாக பெரிய பிளேயர். 1 செகண்ட் எனக்கு என்னன்னா வெரி சாம்சன் என்ன ஆயின்னு இருக்கு. இல்ல சார், அவருக்கு இன்னும் இன்ஜுரி சரியாகலை அப்படின்னு சொல்றாங்க. டே பை டே பெட்டர் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆடுவாரா அப்படின்றதும் கன்ஃபார்ம் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் வித்தவுட் சாம்சன் அவங்க விளாடணும். மறுபடியும் சேம் டீம்னாக்க கொஞ்சம் வீக் டீம் தான் கண்டிப்பாக. பேட்டிங் கொஞ்சம் போதாது, ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் பவுலிங்கில் ஆர்ச்சர் நல்லா போடணும். அந்த ஹஸ்ரங்கா அண்ட் தீக்ஷனா இதுதான் பவுலிங் அவங்களுக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அதனால ஆன் பேப்பர் கண்டிப்பாக மும்பை பெட்டர் சைடு. அண்ட் அவங்க சாம்பியன் சைடு இந்த வருஷம். அதனால இவங்க ஏதாவது அந்த மாதிரி அப்செட் பண்ணாக்க உண்டு. பட் அந்த அப்செட் 1 in 1000 நான் சொல்லுவேன். நாட் எவ்ரிடே. ஓகே, அன்னைக்கு அடிச்சா மாதிரி சூரியவம்சியும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி திருப்பி அடிக்கிறது கஷ்டம். அண்ட் அதோ அவங்க 2 பேர் விட்டா மற்ற பேட்ஸ்மேன் இல்லை. அதுதான் சேட் பார்ட். இன்னொன்று என்னன்னா, சூரியவன்சியோட அந்த பேட் ஸ்விங் அப்புறம் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவரை நீங்க ஏமாத்தினா மட்டும் தான் முடியும் பால் போடுறதுல, ஸ்லோ பால் இந்த மாதிரி போடுறதுல. அதுல ஹர்திக் பாண்டியா மாஸ்டர்ஸா இருக்காரு. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ஓபன் பண்ணலாமா பவுலிங் அந்த யூனிட்? ஹர்திக் பாண்டியா இவரை பீட் பண்ணி எடுக்க முடியாது. அதான் ஏமாத்தி விக்கெட் எடுக்கிறது. ஏமாத்தி விக்கெட், அதாவது இவர் மிஸ்டேக் பண்ணலாம். அதான் அவ்வளோதான் முடியும் வழிய. அவரால் ஜென்யூன் ஸ்விங் பண்ணி இவர் பீட் பண்ணி அவுட் ஆகலாம் முடியாது. அவருக்கு அந்த மாதிரி கெப்பாசிட்டி கிடையாது. அந்த மாதிரி கெப்பாசிட்டி ஒன்லி பும்ரா ஒருத்தர் தான் முடியும். ஈவன் சஹால் கூட அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. தீபக் சஹார் அவுட் ஸ்விங் போடுவார் வழிய பேட்ஸ்மேன் தடுமாறி அவுட் ஆகிட்டுலாம் போக முடியாது. அந்த மாதிரிலாம் பும்ரா ஒருத்தர் தான் ஸ்டாண்டர்ட் கிரேட்டஸ்ட் போலர். அதே மாதிரி ஏமாத்தக்கூடிய இன்னொரு போல்னா சாண்ட்னர். ஏன்னா ஸ்பின்ல அழகாக ஏமாத்துவார் ஃப்ளைட்ல. ஸோ இவங்க 2 பேரும். பட் சாண்ட்னரை இவர் எப்படி விளையாடணும்னு பார்க்கணும். அதான் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா சாண்ட்னர் ஸ்லோயஸ்ட் ஸ்பின்னர். அவரை நம்ம சூரியவம்சி எப்படி ஆடுறாரு அதுல தெரிஞ்சு போடும். அவர் ஒருவேளை ஃபாஸ்ட் போலிங் போட்டால் தான் நல்ல. சில பேர் ஃபாஸ்ட் போலிங் தான் நல்லா விளையாடுவாங்க. நீங்க கூட சிஎஸ்கே மேட்ச்ல சொன்னாங்க அந்த மாதிரி சில பேர்லாம் ஜடேஜா அந்த மாதிரி. இவர் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுறான்னு பார்க்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னும் போல்ட் வேற இருக்காரு. போல்ட் கிட்ட கேட்குறாங்க சூரியவன்சி இந்த மாதிரி ஆடுறது அப்படின்ற மாதிரி. அந்த இதை பாக்குறதுக்கு, அந்த பேட்டில் பாக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு போல்ட், சூரியவன்சி. அது போல்ட், பும்ரா, சாண்ட்னர் இவங்க 3 பேர் ஹை குவாலிட்டி பவுலர்ஸ். இவங்களை விளையாட்டாருனாக்கா சூரியவன்சி பெரிய பேட்ஸ்மேன். ஓகே ஓகே. ஆகாஷ் மாத்வால் ஆர்ஆர் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா 23ல மும்பைக்காக அதிகமாக விக்கெட் எடுத்த பவுலர்ல ஆகாஷ் மாத்வால் ஒன்று. அது மட்டும் இல்லாம அவர் பேஸுக்காகவும் சரி, கண்ட்ரோல் அண்ட் வேரியேஷன்ஸ்க்காகவும் ரொம்ப பேர் வாங்கின ஒருத்தர். அவருக்கு பதிலாக நீங்க ஃபாஸ்ட் நல்லா போடுவாருன்னு சாரக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு. இல்லை, இதுல அவர் சஸ்டைண்டா போடுறாரான்னு தெரியல ஆகாஷ் மாத்வால். ஏன்னா
சஸ்டைன்ல போட்டாக்கா இவங்க வந்து ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ம் ம் ஒரு வருஷம் நல்லா போட்டு ஆஃப் காலரில் நாள் போடலாம். ஏன்னா 2024 அவர் சரியா பண்ணல. ஆமா ஆமா. அதனால அப்படியும் போயிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் நீங்க பார்த்துருப்பாங்க, ம் ம் நல்லா போடுவாரு. பட் யுத்வீர் வந்து நல்ல ஆக்ஷன் வச்சிருக்காரு. ம் ம் நல்ல ஆக்ஷன், நல்ல ஃபினிஷு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ம் ம் அவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இன்டெலிஜென்ட்டாக போட ஆரம்பிச்சாருனாக்கா ம். இல் பி அ குட் பவுலர் இன் மை ஒப்பீனியன். ஆ அதான் ஒன்று. பட் அது தவிர ஆர்ச்சர், சந்தீப் சர்மா வந்து அவங்க ட்ராப் பண்ணவே மாட்டாங்க. ஆமா. சந்தீப் சர்மா வந்து கடைசியிலையும் போடுவார், முதல்லையும் போடுவார். ம் ம் அந்த மாதிரி ஆள். ரெண்டாவது வந்து மும்பை பேட்ஸ்மேனுக்கு சந்தீப் சர்மா வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா அவர் வேரியேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சூரியகுமார்லாம் விளையாடும்போது அவர் வேரியேஷன் ஸ்லோயர்லாம் போடுவார் நிறையா. ஸோ அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. ஆனால் அதே சமயத்தில் அடி வாங்கவும் சான்ஸ் இருக்கு. ம் ஓகே, ஒன். அண்டு ஆர்ச்சர் வந்து கண்டிப்பாக சூரியகுமார் ஆகட்டும், ஆர் அந்த ஓப்பனிங் ஆர் ரோஹித் சர்மா ஆகட்டும் ம் ம் பயங்கரமாக அடிப்பாங்க. இவர் லெக் சைடில் போட்டாருன்னா 6 அடிப்பாங்க. அவர் ஆஃப் சைடில் போட்டாக்க நல்லா போட முடியும். ம் லெக் சைடில் காமிக்கவே கூடாது, ஸ்டம்ப் கிட்ட காமிக்கவே கூடாது. அவுட் ஆப்ஷன் தான் போடணும். ம் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு அதுவே தேர்ட் மேனில் 6 அடிப்பாங்க, 2 தேர்ட் மேன் வச்சு போடணும். ம் இதுதான் இது முறை. தீக்ஷனா அண்ட் அசரங்கா, ம். எஸ், தே கேன் ட்ரபிள் மும்பை ம் கண்டிப்பாக. ம் ம் ஏன்னா அவங்க வெரைட்டி ஸ்பின்னர்ஸு எடுப்பார். ஸோ பட் மொத்தத்தில் மும்பைக்கு வந்து நிறைய பேட்டிங் இருக்குது, ஆ முடிச்சு. நிறைய பேட்டிங் இருக்குது. அதனால வந்து 2 பேர் அவுட் ஆனால் மீதி 2 பேர் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. அது மாதிரி இருக்குது. பட் போலிங்கும் பிரமாதமாக இருக்குது. இவங்களுக்கு பேட்டிங்கே இல்லை சுத்தமாக. இன்னொன்று சார், லாஸ்ட் ஜிடி கூட நான் அந்த மேட்சை பார்த்தோம். ஜிடியோட பேசர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அடி வாங்கினாங்க. ஆமா. அதுல வந்து ரஷீத் கான் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. இங்க ராஜஸ்தான்லயுமே தீக்ஷனா நல்லா போட்டிருந்தாரு. ஸோ வந்து அந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப டீசெண்டா பவுல் பண்றாங்க பேசர்ஸை விட அப்படின்றது ஒண்ணு. மும்பையில 3 வேர்ல்ட் கிளாஸ் பேசர்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு. ஜிடியில் வந்து போலிங் வந்து அவ்வளோ கிடையாது. மும்பை கம்பேர் பண்ணாக்கா அவ்வளோ மும்பை போலிங் கம்பேர் பண்ண. ஆமாம். ஓகே. ஏன்னா அதில் வந்து ஜிடியில் ஒரே குட் பவுலர் வந்து பிரசித் கிருஷ்ணா. அவர் தான் நல்ல ஃபார்மில் இருக்காரு. சிராஜ்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் எப்போ, ஏன்னா சில சமயம் அப்படியே வழங்குவார் ரன்னு, அந்த மாதிரி பவுலர் இது. அண்ட் அவங்க வந்து கிஷோர் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, சாய் கிஷோரை. அது என்னமோ ஒரு ஃபிக்ஸேஷன் அவங்களுக்கு, அவர் போடக்கூடாது முதல்ல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து தப்பு, அது ரொம்ப. பட் இன்னைக்கு வைபவ் டெஸ்டிங் வந்து சாண்ட்னர் அண்ட் பும்ரா, ஈவன் போல்ட்டு கூட அவர் அடிச்சிடுவார். சாண்ட்னர் அண்ட் பும்ரா தான் டெஸ்டிங். அதை தான் பார்க்கணும். ஏன்னா என்ன கேட்டால் சாண்ட்னர் வந்து பவர் பிளேல கொண்டு வருவாங்கன்னு தோடுறது எனக்கு. பிகாஸ் அவர் ஸ்லோவாக ஸ்பின் பண்ணி போட்டு இந்த பையனை வந்து சீட் பண்ணணும் பார்ப்பாரு. ஏன்னா நீங்க எவ்வளவு வேகமா போறீங்களோ அவ்வளவு வேகமா. ஆமா, அதான் ட்ரிக்கே தான். ட்ரிக்கே தான். ஈவன் ஜெய்ஸ்வாலே அதே ட்ரிக் தான். வேகமாக போடவே கூடாது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த மோகித் சர்மான்ற போலரை விளாடணும் அப்படின்றேன். டிசி எப்போ பாரு அவங்க ட்ராப் பண்றாங்க, அவர் தப்பு அது. ஏன்னா ஓடி வந்து ஸ்லோவா போட்டாக்க பேட்ஸ்மேன் கன்ஃபியூசிங், டைமிங் மிஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே நீங்க பாக்குறீங்க. ட்ரோய் ரோன்ல தான் நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க எல்லாரும். அதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன், ஹர்திக் பாண்டியா வந்து ஓகேவா தானே இருப்பாரு அப்படின்ற. இல்ல, ஹர்திக் பாண்டியா வந்து பீட் பண்ண, நான் என்ன சொன்னேன்னாக்கா பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ண வைக்கலாம், அது வேற. பீட் பண்ணி எடுக்குதுங்கிறது நடக்காது. பும்ராவால முடியும். ஆமா, ஓகே. பேட்ஸ்மேனை பீட் பண்ண முடியாது. மும்பை பேட்டிங் பத்தி பேச ஒண்ணும் இல்லை, எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க, எல்லாருமே அடிக்கிறாங்க. ஓகே. ராஜஸ்தானோட பேட்டிங், ஹெட்மயர் வந்து கண்டினியூஸா வந்து தோத்துக்கிட்டே இருக்காரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரோட ஒர்க்கை வந்து இல்லை சார், சைடு ஒன்றுமே இல்லை சார். அதுவும் சாம்சன் இல்லைன்னா இன்னும் டிப்ளேட் ஆயிடுது. சூரியவம்சி வந்ததுனால ஒரு மேட்ச் கிளாமர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அந்த ஒரு மேட்சை பற்றி ஊரெல்லாம் பேசுகிறாங்க. மற்றபடி வந்து வெரி ஆர்டினரி பேட்டிங் சார். ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சி இல்லைனாக்கா ஜீரோ பேட்டிங். நீ எப்படி பார்த்தாலும் ஒன்று வரமாட்டேங்குது. எந்த காம்பினேஷன் போட்டாலும் ஃபெயில் ஆயிடுவாங்க, போதாது. அது மாதிரி இப்போ சிஎஸ்கே பேட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. ஓப்பனிங் இவங்க 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. போன மேட்ச் நல்லா அடிச்சாங்க, சூரியவம்சி அண்ட் ஜெய்ஸ்வால். நம்பர் 3 வந்து ராணா வரார். அவர் வெரி சான்சி பிளேயர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவரை நம்ப முடியாது. அடுத்தது பராக் பிரில்லியன்ட் 30 சொன்னேன். 30 மேலே தாண்ட மாட்டேன்றாரு. விக்கெட்ட 30 ரன்ல த்ரோ பண்ணிட்டு தான் போறாரு. ஆமா, அதுதான் இரஸ்பான்சிபிள், நான் சொல்லிட்டேனே. அதை பந்து கேட்டகரி அவங்களாம் அப்படியே. அண்ட் அடுத்தது ஹெட்மேர் ஜூரல். ஜூரல் இஸ் a குட் பிளேயர், பட் அவருக்கு வந்து சைடு சப்போர்ட் இல்லை, டூ மச் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஹிம், அதுவும் கொஞ்சம் கஷ்டம்.
ஹெட்மேயர் வந்து 16 ஓவருக்கு முன்னாடி வந்தாலும் அவர் வளர மாட்டார். இந்த மாதிரி டெஃபிஷியன்சி நிறைய இருக்கு. அதை விட்டா போலர்ஸ். ஸோ என்ன பண்ண முடியும் இந்த சைடை வச்சுட்டு? ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பனிங் 2 பேர் கையில் இருக்கு, அவ்வளோதான். அவங்க அவுட் ஆனாக்க நான் நினைக்கிறேன் ரசிகர்களே ஸ்டேடியத்தை விட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் நாளைக்கு மும்பை என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 பேர் தான் முக்கியம், மற்றவங்க வந்து யார் போட்டாலும் அவுட் ஆயிடுவாங்க. ஆமாம். ஸோ வந்து டீம்ல இருக்கிற முக்கியமானவங்க 2 பேர் போட்டு அந்த மாதிரி. ஆமாம். அவங்க ஃபோக்கஸே இந்த பவர் பிளே தான். இந்த பவர் பிளேல இவனை எடுத்துடணும் இந்த 2 பசங்களை அப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, சுப்பீரியர் சைடுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு சைடுக்கும் மேட்ச்சு ஒரு இவங்க ஸ்ட்ரகிள் ஆகிற சைடு வந்து ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாங்க போன மேட்ச்ல. உலகமே ஆச்சரியமோட பார்க்குற மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி மறுபடியும் பண்ணாங்க நல்லா இருக்கும். இல்லைனாக்க ஆஸ் யூஷுவல் ஓகே பாட்டம் 5 தான். ஓகே, இன்னொரு தடவை மும்பை இந்தியன்ஸ்க்கு ராஜஸ்தான் மட்டும்தான் இந்த மேட்ச் மட்டும் தான் லோவர் டேபிள் ஆர்டர்ல இருக்கிற ஒருத்தவங்களோட மேட்ச். ஆமா, அடுத்து 2மே வந்து மேல இருக்கிற 2 பேர் கூட இல்ல. இப்ப மேல இருக்கிற சைடே மட்டும் ஆடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உதப்பட்டு இருக்காங்க. அதனால வந்து எது மேல எது கீழே இல்லை. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹாஃப்ல 7 மேட்ச்ல வின் பண்ணாம கீழே இருக்காங்க பாரு, அவங்க தான் அஃபெக்டட். மேல இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் கீழே வந்துட்டு போறாங்க. மேல ஒரே மேட்ச் உதப்படுறாங்க, வின் பண்றாங்க, உதப்படுறாங்க, வின் பண்றாங்க மாதிரி. இப்போ சிஎஸ்கே, சன்ரைசர்ஸ் மாதிரி சில டீம் தான் மேலே வர முடியாத நிலையில இருக்கு. என்னன்னா இந்த வில் ஜாக்ஸ் வந்து ஓப்பனிங் பவர் பிளேல கொண்டு வரலாம். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம் ராஜஸ்தானுக்கு எகென்ஸ்டா. ஆனால் அது மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி வில் ஜாக்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்னா வெரைட்டி கிடையாது. he can only bowl off break. he doesn't have carom ball or he doesn't have தூஸ்ரா. ஈவன் ஆம் பால் கூட கிடையாது அவருக்கு. அதனால இஸ் அ ப்ரெடிக்டபிள் போலர். இந்த பசங்க மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆனா உண்டு. போன தடவை அந்த 2 பேர் மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆனாங்க. பூரனும் பந்தும் அவுட் ஆனாங்க. அந்த மாதிரி அவுட் ஆனா உண்டு. பந்து வந்து கிரிமினல். தெர் இஸ் ரிவர்ஸ் ஸ்வீப். பூரானாவது ஸ்ட்ரைட்டா அடிச்சு அவுட் ஆனார். பந்து வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆனார். அது அந்த மாதிரிலாம் யாரும் விக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி முன்னாடி கொண்டு வர சான்ஸ் இருக்கு அவரை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஓவர் ரேட்டட் போலர். ஓகே, அந்த மாதிரி நிறைய பேர் போலர் இருக்காங்க இந்தியாவில். ஓகே, பவர் பிளே அட்டாக் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. வில் ஜாக்ஸ், சாட்னர், அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா 3 பேரும் சேர்ந்து பவர் பிளேல ஒரு 6 ஓவர் போட்டாங்க. சான்ஸ் இருக்கு. ஏன்னா சாண்ட்னர் வந்து கிரவுண்டு வந்து இப்பெல்லாம் எல்லாமே சின்னதா இருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஸ்டேடியம் உள்ள அடிக்கிறாங்க. இந்த பையன் அடிச்சது எல்லாமே 2வது மாடியில் போய் விழுந்தது போன தடவை. அதனால வந்து மிஸ் ஹிட் கூட 6 போக சான்ஸ் இருக்கு. we cannot predict. ஓகே, பீட்டன் அண்ட் அவுட் ஆக்குதுங்கிறது பும்ராவால தான். ஓகே ஓகே சார், இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு வந்து டெஃபினட்டா மும்பை இஸ் a better side. மும்பை வின் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன் 1 in 100 1 in 1000 தான் சான்ஸ். போன இன்னிங்ஸ் மாதிரி அடிக்குது. அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம் சார்.